நஜ்முன் நிசாங்கிறவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பப்படுகிறதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, சிலருக்கு கீழ்காணும் ஹதீஸின் அடிப்படையில் தான் தொழ வேண்டும் என்று கூறுகிறார்கள், இது சரியா? யார் சுன்னத்தான 12 ரக்காத்துகள் தொழுவாரோ அவருக்காக அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் வீட்டை கட்டுவான். லுஹருக்கு முன்னர் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னர் 2 ரக்காத்துகள், மகரிபுக்கு பின்னர் 2 ரக்காத்துகள், இஷாவுக்கு பின்னர் 2 ரக்காத்துகள், சுபுக்கு முன்னர் 2 ரக்காத்துகள் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு கூறினார்கள். திருமதி ஆயிஷான்னு போட்டாங்க. இந்த ஹதீஸ் படி தான் தொழுவணுமான்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸ் படியும் தொழுவலாம், இது பொய்யாவளோ அவங்க போடலை, கரெக்டாக தான் போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லுஹருக்கு பின்னாடி தொழுத விஷயம் இருக்குல்ல, லுஹருக்கு முன்னாடி தொழுதாக எப்படி இதில் என்ன வருது, லுஹருக்கு முன்னு பாருங்கள், லுஹர் இஷாவுக்கு முன் அவங்க எழுதுனதில் காட்டுறேன், லுஹருக்கு முன்னர் 4 ரக்காத்துன்னு வருது. திருமதி ஹதீஸில் என்ன வருது, லுஹருக்கு முன்னர் 4 ரக்காத்துக்குன்னு எழுதியிருக்காங்களா? அந்த தமிழாக்கத்தில் அப்படி எழுதியிருக்கிறாங்க, லுஹருக்கு முன்னர் 4 ரக்காத்துன்னு. ஆனால் புகாரில் என்ன வருதுன்னு கேட்டால், கான யுஸல்லி கபல லுஹுரி ரக்காத்தைனி, லுஹருக்கு முன்னர் 2 ரக்காத்து ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு வருது. அப்போ லுஹருக்கு முன்னர் 4 தொழுதாலும் சரி தான், 2 தொழுதாலும் சரி தான். அப்போ 4 தொழுதிங்கன்னு சொன்னால் அது 12 வரும், 2 தொழுதார்கள்னால் 10 ஆகிக்கிறோம். அப்போ ஜும்மா நாளில் எல்லாம் வர்றது குழப்பமெல்லாம் வராது. 12 தொழுவரும் ஒன்று தான், 10 தொழுவரும் ஒன்று தான். 10 தொழுவருக்கும் ஆதாரம் இருக்கிறது, 12ன்னு எண்ணி சொல்லலையே தவிர லுஹருக்கு முன்னாடி 2ன்னு வாசம் வந்துருச்சுல புகாரில் 937 ஹதீஸில் விட்டது. அதே மாதிரி இந்த அசருக்கு முன்னாடி 4 ரக்காத் தொழுவாங்கன்ற ஹதீஸ் இருக்குது. அந்த அசருக்கு முன்னாடி உள்ள விஷயம் அந்த லிஸ்ட்டில் வரவே இல்லை. அந்த 12ல் வராட்டா கூட நம்ம இந்த ஹதீஸில் திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் பிரகாரம் யுஸல்லி கபுல் அஸ்ரி 4 ரக்காத்தின், ரசூலுல்லாஹ் அசருக்கு முந்தி 4 ரக்காத் தொழுவாங்க, அதை 2 ரக்காத்தா சலாம் கொடுத்து என்ன செய்வாங்க, தொழுவாங்க என்று வருது. இதுவும் இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், அதை தான் தொழணும் கிடையாது. அதே மாதிரி அதில் இல்லாமல் விடுபட்ட இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், மகரிபுக்கு முன்னாடி தொழக்கூடிய 2 ரக்காத்துகள் 1183 புகாரில் இருக்கிறது. சல்லு கபுல சலாத்தில் மகரிபி, மகரிப் தொழுகைக்கு முன்னாடியும் தொழுது கொள்ளுங்கள், அது ஒரு 2 ரக்காத்து, அதுக்கு ஒரு 2 ரக்காத்து, இதெல்லாம் விடுபட்டிருக்கு. அதில் விடுபட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவன் சொல்லலை, அவங்க நம்ம சேர்த்துக்கலாம், அதுவும் சேர்த்து அமல்படுத்திக்கலாம். அதே மாதிரி புகாரில் 624 ஹதீஸில் இருக்கிறது, பைனக்குள்ளி அதானி சலாத்துன், ஒவ்வொரு பாங்கு இக்காமத்துக்கு இடையில் ஒரு சலாத் தொழுகை உண்டு, முன் சுன்னத்து உண்டு, எல்லா தொழுகைக்கும் உண்டுன்றது. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் ஒவ்வொரு பாங்கு இக்காமத்துக்கும் இடையிலையும் ஒரு தொழுகை இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ என்ன, சுபுகுக்கு முன் சுன்னத்து உண்டு, லுஹருக்கு உண்டு, அசருக்கு முன் சுன்னத்து உண்டு, அது அதில் சொல்லப்படவில்லை. மகரிபுக்கு முன் சுன்னத்து உண்டு, சொல்லப்படவில்லை. அப்போ அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறணும், இதுதான் விஷயம். அடுத்ததாக